இந்த திருவரங்கம், பழங்கரை, திருப்பெருந்துறை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைந்த ஸ்தலம். இந்த இது சில பேருக்கு ரொம்ப பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு அதிசீக்கிரமாக திருமணம் நடைபெறும் என்பது பல்லவர் காலத்திலிருந்தே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்திருத்தலத்திற்கு சிறப்பு விசேஷத்தை கண்டுகளித்த கன்னி பெண்களுக்கு இதுவரை திருமணமாகாத குழந்தைகளே கிடையாது. 100 வருடங்களுக்கு முற்பட்ட ஆலயங்களில் நவகிரகங்கள் கிடையாது. கும்பாபிஷேகத்தின் போதுதான் இந்த திருத்தலத்தில் நவகிரகங்கள் தோண்டப்பட்டது. அதற்கு முன்பு சப்த மாதாக்கள் தான் அமைக்கப்பட்டு நவகிரகங்களாக பாவித்து சிறப்பான முறையில் அனைவருக்கும் அருள்பாலித்து வந்தனர். இந்த திருத்தலத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகள் அடங்கிய ஸ்தலமாக திகழப்படுகிறது. இந்த பழங்கரை கிராமம் 1800 வருடங்களுக்கு முற்பட்டு பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டு சோழர் காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பெரியநாயகி அம்பிகை உடனுரையான பிரதான புரீஸ்வரர் என்று மூலஸ்தானம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः குருவே சர்வலோகானாம் தட்சணாமூர்த்தயே நமோ நமः. ஆலயம் செல்வீர் சேனலுக்கு பக்த கோடி மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த திருத்தலம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா பாலையூர் கிராமம் பழங்கரை என்ற கிராமத்தில் எழுந்தருளி உள்ளது. இந்த திருத்தலத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகள் அடங்கிய ஸ்தலமாக திகழப்படுகிறது. மற்றும் 100 வருடங்களுக்கு முற்பட்ட ஆலயங்களில் நவகிரகங்கள் கிடையாது. கும்பாபிஷேகத்தின் போதுதான் இந்த திருத்தலத்தில் நவகிரகங்கள் தோண்டப்பட்டது. அதற்கு முன்பு சப்த மாதாக்கள் தான் இந்த திருத்தலத்தில் அமைக்கப்பட்டு நவகிரகங்களாக பாவித்து சிறப்பான முறையில் அனைவருக்கும் அருள்பாலித்து வந்தனர். இத்திருத்தலத்தில் பெரியநாயகி அம்பிகை உடனுரையான பிரதான புரீஸ்வரர் என்று மூலஸ்தானம் அம்பிகையும் சுவாமியும் வீற்றிருக்கிறார்கள். இத்திருத்தலம் சங்கடகரா சதுர்த்தி விநாயகருக்கும் சுக்ல சதுர்த்தி விநாயகருக்கும் சிறப்பு விசேஷம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஏகாதசி அன்று மகாவிஷ்ணுக்கு சிறப்பு விசேஷம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மாலை ராவுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு சிறப்பு விசேஷம் நடைபெறுகிறது. இந்த துர்க்கை அம்மனுக்கு எதற்காக சிறப்பு விசேஷம் அபிஷேகம் என்பதற்கு காரணம், திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு அதிசீக்கிரமாக திருமணம் நடைபெறும் என்பது பல்லவர் காலத்திலிருந்தே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்திருத்தலத்திற்கு அந்த சிறப்பு விசேஷத்தை கண்டுகளித்த கன்னி பெண்களுக்கு இதுவரை திருமணம் ஆகாத குழந்தைகளே கிடையாது. அதற்காக இன்னமும் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இந்த துர்க்கையம்மனுக்கு சிறப்பு விசேஷம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் தேய்பிரை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு சிறப்பு விசேஷம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் பிரதோஷம் 2 பிரதோஷம் சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் என்று அழைக்கக்கூடிய தேய்பிரை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷத்தன்று ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கும், மாத சிவன்ராத்திரி அன்று சுவாமிக்கும், பௌர்ணமி என்று சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு விசேஷம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பழங்கரை கிராமம் 1800 வருடங்களுக்கு முற்பட்டு பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டு சோழர் காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தொண்டைமான் மன்னர்களால் 2018ஆம் நூற்றாண்டில் தொழிலதிபர் கம்பன் கழக தலைவர் திரு ராமச்சந்திரன் அம்பலம் அவர்கள் தலைமையிலும், கல்விக்கு பெயர் போன்ற முத்துப்பட்டினம் ரத்தினம் சர்வேயர் அவர்களுடைய திருப்பணிகள் தொடங்கப்பட்டு இவர்கள் 2 பேர் தலைமையிலும் இத்திருத்தலம் 2018இல் முதல் கும்பாபிஷேகம் சீரோடும் சிறப்போடும் 6 கால வேள்விகளுடன் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை பழைய திருக்கோயிலை சார்ந்த திருப்புணவாசல் என்று அழைக்கக்கூடிய அந்த ஆலயத்திலிருந்து சுப்பையா குருக்கள் அவர்களும் அரிமளம் ரவி குருக்கள் அவர்கள் தலைமையில் சீரோடும் சிறப்போடும் சிவாச்சாரிகளை வைத்து சீரோடும் சிறப்போடும் சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த திருக்கோயிலை பொறுத்தளவை ஒரு குளம் இருந்தால் கரை வேண்டும், கரை என்றால் துறை வேண்டும். அதுபடி அமைந்த ஸ்தலம்தான் இந்த ஸ்தலம். அதாவது திருப்பெருந்துறை ஆவுடையார்கோவில் என்று அழைக்கப்படுகின்ற பழைய பெயர் திருப்பெருந்துறை. எப்படி குளத்துக்கு ஒரு துறை இருக்கணுமோ அது மாதிரி அங்கே துறை. அதே மாதிரி ஒரு துறை இருந்தால் கரை இருக்க வேண்டும், அதற்கு தான் பழங்கரை. அதே மாதிரி குளம் இருந்தால்தான் இந்த கரையும் துறையும் வரும், அதற்குத்தான் திருவரங்குளம். இந்த திருவரங்கம், பழங்கரை, திருப்பெருந்துறை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைந்த ஸ்தலம். இந்த இது சில பேருக்கு ரொம்ப பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை.
மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா 3 கோயிலும் ஒரே நேர்கோட்டில் காமிக்கும். அதே மாதிரி ஒரு குலத்தை சார்ந்ததே 3மே அமைந்த ஸ்தலமாக அமையப்படுகிறது. இத்திருத்தலத்திற்கு பக்த கொடி மெய்யன்பர்கள் கால்நடையாக 2 கிலோமீட்டர் நடந்து வந்து தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மற்ற திருத்தலங்களுக்கு ஆலயத்திற்கு பேருந்து வசதி உண்டு. இந்த திருத்தலத்தை பொறுத்தளவை புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி செல்லும் பாதை குழாயப்பட்டி என்ற இடத்தில் இறங்கி 2 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த திருத்தலத்திற்கு தரிசனம் செய்ய வேண்டும். அமைதியாக இருந்து தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி அரிமளம் வழியாக சென்று அரிமளத்திலிருந்து குழாயப்பட்டி செல்லும் பாதை பாலையூருக்கு அருகாமையில் பழங்கரை என்ற ஆலயத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அதேபோல் அரிமளத்திலிருந்து வந்தால் 5 கிலோமீட்டர் நடந்து வந்து தரிசனம் செய்ய வேண்டும். இந்த திருத்தலம் பல்லவர் காலத்தில் தோன்றப்பட்டு சோழர் காலத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்போது சிறப்பான முறையில் இந்த பூஜை எல்லாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் பங்கு பெற்று இறைவன் அருள் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருக்கோயிலின் குருக்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம். அடுத்ததா இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயிலின் நுழைவு வாயிலினை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் நேராக கொடிமரமும் பலிபீடமும் நந்தியம்பெருமானும் காணப்படுகின்றனர். இதனை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் நேராக இத்தல இறைவனான எம்பெருமான் ஈசன் லிங்கத் திருமேனியில் புராதனபுரீஸ்வரர் நமக்கு திருக்காட்சி அளிக்கிறார். இந்த திருக்கோயிலின் அன்னை பெரியநாயகி அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் அருட்காட்சி தருகிறார். மேலும் இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தினை வலம் வரும்போது கன்னிமூல கணபதி, மகாவிஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, பைரவர், சப்தகன்னிகள், நவகிரகங்கள் மற்றும் இந்திரன், சந்திரன் ஆகியோர் காணப்படுகின்றனர். அதோடு இந்த திருக்கோயிலின் கோஷ்டத்தில் நர்த்தன கணபதி, அண்ணாமலையார், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். அதோடு இந்த திருக்கோயில் 12ஆம் நூற்றாண்டின் சோழ மன்னர்களால் கருங்கற்களால் கட்டப்பட்டு வழிபடப்பட்ட மிக பழமையான கோயிலாகும். சோழர் காலத்திற்கு பிறகு விஜயநகர பேரரசர்கள், பாண்டிய மன்னர்கள் மற்றும் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்கள் இக்கோயிலுக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்துள்ளனர். இக்கோயிலின் வடப்புறச் சுவரில் கிபி 1453ஆம் ஆண்டைச் சேர்ந்த அழகிய மணவாளப் பெருமாள் தொண்டைமானார் காலத்து கல்வெட்டு காணப்படுகிறது. அடுத்ததா இந்த திருக்கோயிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயிலானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. புதுக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அரிமளம் அல்லது அறந்தாங்கி செல்லும் நகர பேருந்துகளில் சென்றால் பாலையூர் என்ற இடத்தில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம். வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம். அடுத்ததா இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம். இந்த கோயிலானது தினமும் காலை 8 மணி முதல் 11:30 மணி வரையும், அதன் பின்னர் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோயில் இது. இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் பாலையூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு திரு புராதனபுரீஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு. இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி. இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிர்மாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய புதிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டுமல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்க. அதோடு நமது ஆலயம் செல்வீர் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஃபாலோ செய்யுங்க. அதற்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.